காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சிட்டேன். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே சமையல் ரூமுக்கு வந்துட்டேன். சமையல் ரூமுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கும்போது புளி சாதம் தான் செய்யலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இருக்கீங்க தம்பிக்கு புக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் பாரு தம்பிக்கு புக்கு நோட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பைன் போட்டுட்டு வரணுமா, அதனால் பைன் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கான். அட்டை போட்டு கொடுக்க சொல்லியிருக்கான். அதனால் அட்டை போட்டுட்ருக்கேன். இது அட்டை எப்படி போடுறத? ஒன்றும் இல்லை, இந்த கேலண்டர் வேஸ்ட்டு போன வருஷம் கேலண்டர் இருக்கும்ல, அதை கீழே வச்சு இதை இப்படி நடுவில் வச்சு இதை இப்படி இது பண்ணி அப்படியே இது இப்படி மடிச்சு விட்டுக்க வேண்டியதான். இந்த பக்கம் அதே அளவுக்கு வச்சு இப்படி மடிச்சு விட்டுக்கணும். இப்படி மடிச்சு இது ரெண்டையும் என்ன பண்ணணும், இப்போ ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டா ஓகேவா? சைடில் இருக்கிறத என்ன பண்ணணும், கட் பண்ணணும். சைடு இருக்கிறதுனா இதை ஃபுல்லாக நினச்சிக்காதீங்க, ரவுண்டு இந்த முக்கோண மாரி வரும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். கட் பண்ணு. இதுக்கு ஸ்டாப்லர் பின் இப்படி கிராஸா தான் கட் பண்ணனும். பின் இல்லனாலும் பரவாயில்லை, இத நீங்க இந்த டேப் போட்டு ஒட்டிக்கலாம். பின் இல்ல இத இப்ப என்ன பண்ணனும், இப்படி இருக்குதா, இத நம்ம அப்படியே அழகா மடிச்சு விட்டுக்க வேண்டியதான். மடிச்சு விட்டுட்டு இந்த சைடு அதே மாதிரி என்ன பண்ணணும், மடிச்சு விட்டுக்கறணும். மடிச்சு விட்டுட்டு அப்படியே அப்படியே இது பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான். பாருங்க, அழகாக பைண்ட் போட்டாச்சா. இப்போ இந்த சைடு அதே மாதிரி தான் மடிக்க போகிறோம். வாங்க எப்படி மடிக்கிறதுன்றத பார்க்கலாம். நீ கொஞ்சம் கம்முனு இருடா. இந்த சைடும் அதே மாதிரி தான் இப்படி மடிச்சு விடணும். மடிச்சுட்டு இது அப்படியே தான் மடிக்கணும். மடிச்சிட்டோமா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு இப்படி இது பண்ணிக்கிறணும். புரியுதுங்களா? அவ்வளோதான். பைண்ட் போட்டாச்சு பாருங்க. அது இங்க கொடுங்க, நான் பார்க்கணும். பாருங்க, சிம்பிளா பைண்ட் போட்டாச்சு. பாருங்க, எதுல போட்டாலும் சைடுலாம் பின் இல்லையா? இது போன வருஷம் கேலண்டர் வருஷம் முடிஞ்சு போனால இதை நம்ம தூக்கி குப்பையில போடக்கூடாது, யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்போ பைண்ட் போட்டாச்சு. அட்டை போட்டாச்சா? நீங்க காசு போட்டு தான் அட்டை வாங்கி போடணும்னு இல்லை, இதை போட்டு கூட அனுப்பிச்சு விட்டுக்கலாம். சூப்பரா ஆயிடுச்சுல? இதை இப்படி கட் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த கேலண்டரை நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இது வேஸ்ட்டு தானே, அதனால் பிள்ளைங்களுக்கு அட்டை போட்டு கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி கட் பண்ணிக்க வேண்டியதான். எங்கள்கிட்ட இந்த இதுதான் இருந்தது, அதனால நாங்கள் இதை போட்டுக்கிறோம். வேற அட்டை அந்த மாதிரி பெருசாக இல்லை, கேலண்டர் இது ஒன்று தான் இருந்தது. அதனால் இப்போ தற்சமயத்து பிள்ளைங்களுக்கு அட்டை போடணுங்கிறதுக்காக இது போடுறோம். உங்கள்கிட்ட வேற ஏதாவது ரொம்ப பெருசாக இருந்தால் அது போட்டுக்கலாம். வசதி இருக்கிறவங்க நீங்கள் கடையில் அட்டையாக வாங்கி கூட போட்டுக்கலாம். எங்களாட்டம் இல்லாத போட்டோம்னா இந்த மாதிரி கூட பைண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த புக்கு கொடுப்போம். தெரியாதவங்களுக்கு இப்போ நான் மறுபடியும் காமிக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஷீட் எடுத்துக்கணும். எடுத்து இப்படி வச்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவாந்திரம் வச்சுக்கணும். நடுவாந்திரம் வச்சுக்கிட்டு புக்கை விரிச்சுக்கணும். இது இப்படி இந்த சைடு இது இந்த கார்னரு இந்த பக்கம் இப்படி மடிச்சு விட்டுக்கணும். இது பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிற கார்னரு அதே மாதிரி சேம் பிச் ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த சைடு அப்படியே மடிச்சு விட்டுக்கிறோம். மடிச்சு விட்டு அப்படியே சேம். ஒரு கேலண்டரில் 6 வரும். நீங்கள் சின்ன நோட்டுக்கு போடுறீங்கன்னா ஒரு 8 இல்லைன்னா ஒரு 7 போடலாம். ஆனால் நீங்கள் பெரிய புக்குக்கு போடுறீங்கன்னா 6 போடலாம். ஆமாம், சேம் பிச் அவ்வளோதான்.
இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் இல்லை. இது யார் வேணாலும் பிகினர்ஸ் கூட இதை போடலாம். பாருங்க, இந்த இங்கே இருக்குதுல, இங்கே மடிச்சு விட்டோம். இதில் இந்த கார்னரை என்ன பண்ணணும்னா இது கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கார்னரும் அதே மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கட் பண்ணிட்டு பாருங்க, இது இப்படி இருக்குதா. இப்போ இதை மடிச்சு விட்டு பாருங்க. இப்போ இப்படி மடிச்சு விட்டுட்டோமா, அதே மாதிரி பாருங்க இது இப்படி மடிச்சு விட்டு பாருங்க. ஓகேவா? சிம்பிளா பாருங்க. சிம்பிள் ஐடியாஸ். இருங்கம்மா.